ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுலபமாக வீட்டிலையே எப்படி ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பட்டாணி, பச்சை பட்டாணி ஒரு 8 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். பச்சை பட்டாணியை நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பட்டாணி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் வரையும் வச்சுக்கலாம். நல்லா குழைய வேகணும் பட்டாணி. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. குக்கரில் விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பச்சை பட்டாணி நல்லாவே வெந்தாச்சு. இந்த அளவு நல்லா சாஃப்டாக பட்டாணி வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சுண்டல் மசாலா சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து சுருண்டு வர வரையும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவு நம்ம மசாலா நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு இருக்குது. நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சுலபமாக ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்டான பட்டாணி சுண்டல் மசாலா நமக்கு வீட்டிலையே ரெடி ஆகிட்டு, மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கலாம். அப்புறம் கேரட்டும் கொஞ்சம் தூவிக்கலாம். கடைசியாக நல்ல ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம மேலே தூவின வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, அப்புறம் நம்ம சுண்டல் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனில் அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.